வெல்கம் டு குக் வித் மீ. இன்னுமே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம பார்க்க போகிறது மட்டன் கிரேவி. ஸோ மட்டன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். ஸோ அதை நான் குக்கரில் போட்டு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். அது தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி நம்ம மூடி 2 விசில் விட போகிறோம். ஸோ மட்டன் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு கடாயில் பெரிய ஸ்பூன் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இதில் பட்டை கிராம்பு அதெல்லாம் இதில் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா பொரிஞ்சு வந்ததும் நான் 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். ஸோ அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். ஸோ அந்த ஒரு பெரிய தக்காளியும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா வதங்கட்டும். பெரிய ஸ்பூன் அளவுக்கு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு பெரிய ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் சால்ட் போட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மட்டன் வேக வச்ச தண்ணியை நான் இதில் சேர்த்துக்கிறேன். வேக வச்ச தண்ணியை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சமாக கொதித்து வந்ததும் நான் மட்டனை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ மட்டன் ஏற்கனவே கொஞ்சம் வெந்திருக்கு. இப்போ இதையும் நம்ம கொஞ்சம் சேர்த்து கிரேவி மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ நல்லா வெந்து வந்துடுச்சு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நம்ம ரைஸ்லையும் போட்டு சாப்பிட்லாம். தோசை, இட்லி இதுலேயும் சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னும் என்னோடய வீடியோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.